ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி யூனிட்டி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் க்ரோம் ஆர் எனி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய் யூனிட்டி ஹப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. யூனிட்டி அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ப்ரொவைட் பண்ணிடுறேன். அந்த லிங்க்குள்ளே போய்ட்டு நீங்கள் நார்மலாக எல்லாம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்து எல்லாமே பண்ணிடுங்க. யூனிட்டி ஹப் ஏற்றினா தான் நம்மளால் யூனிட்டி எடிட்டர் ஏற்ற முடியும். யூனிட்டி எடிட்டரில் தான் நம்ம கேம்லாம் நம்ம ரெடி பண்ண முடியும். நமக்கு இப்போ யூனிட்டி ஹப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. எடுத்தோடனே என்ன எடிட்டர் ஏற்றணும்னு கேட்கும். உங்கள் பிசி நல்லா ஹை ஸ்பெக்காக இருந்தால் நீங்கள் 2021 வெர்ஷனே ஏற்றிக்கோங்க. இல்லை நான் சும்மா ட்ரை பண்ணி தான் பார்க்க போகிறேன், லேப்டாப் ஒரு பிசி கொஞ்சம் லோ எண்டு அப்படின்னா நீங்கள் 2019 வெர்ஷன் ஏற்றிக்கலாம். அது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் மற்ற வெர்ஷன்ஸ் விட. அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், லாங் டேர்ம் சப்போர்ட் எல்டிஎஸ்னு போட்டிருக்கோம். அந்த வெர்ஷன்ஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோ. நான் ஆல்ரெடி விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு தேவையில்லை. நீங்கள் அதையும் நீங்கள் பிசிக்கு மட்டும்தான் கேம் டெவலப் பண்ண போகிறீங்கன்னா கீழே இருக்கிறதையுமே டிக் பண்ண வேணாம். நான் ஆண்ட்ராய்டுக்கும் டெவலப் பண்ணுறனால ஆண்ட்ராய்டு மாடியூல்ஸ் டிக் பண்ணிக்கிறேன். ஜேடிகே என்டிகே எல்லாமே சேர்த்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இந்த இன்ஸ்டால்ஸ் பேனலில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா எடிட்டரும் காட்டும். இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணலாம் வேணாம். ஏதாவது மாடியூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் நம்ம லேட்டராக ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் பேனலில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் க்ரியேட் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸும் காட்டும். நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே மேலே நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட் 2Dயா 3Dயான்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுங்க. யூஸ்வலி நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். எனக்கு இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. யூனிட்டி எடிட்டர் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஹையரார்கி, சீன் வியூ, கேம் வியூ, இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் என்ன பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம லேட்டர் ஆன் வீடியோஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட்டி இன்ஸ்டால் பண்ணோன்னே செக் பண்ண வேண்டியது என்னென்னா, எடிட் ப்ரிஃபரன்சஸ் போயிட்டு எக்ஸ்டர்னல் டூல்ஸ் போய்க்கோங்க. அதில் எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் எடிட்டர்னு ஒன்று இருக்கும். அதை விஷுவல் ஸ்டுடியோக்கு மாற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் விஷுவல் ஸ்டுடியோ காட்டலை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதில் ஏதாவது மிஸ்டேக்காக இருக்கும். திரும்ப இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ செட் பண்ணால் தான் யூனிட்டிக்கான கோடு எல்லாத்தையும் நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் எடிட் பண்ண முடியும். தென் ஒரு தடவை ஜேடிகே, எஸ்டிகே, என்டிகே எல்லாமே கீழே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ். இப்படி தான் நம்ம யூனிட்டி இன்ஸ்டால் பண்ணணும். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம்.